இங்கதான் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:24 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவஞ்செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு, இதான் இங்க விஷயமே. ஆனால் மறைமுகமா பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜனங்களுக்கு பயப்படுறதா இருக்கு, இன்னொரு பக்கம் சவுலுக்கே அமலைக்கு ஆடு மேட மேல ஆசை உண்டு. அவன் தான் அதை நல்ல கொள்மையானவைகளை வச்சுக்கிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை. இன்னைக்கு நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது அது கொஞ்சம் கடினமாகப்படுகிறது. அது ஊழியத்தின் பாதையோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ எது வேணாலும் இருக்கட்டும். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சு செய்யும் போது, ஆனால் இந்த திட்டம் இன்னைக்கு நேற்று உங்கள் மேல் உருவானதல்ல. 6000 வருஷத்துக்கு முன்பதாக உலக தோற்றம் முதல் உருவான திட்டம். அதை இன்னைக்கு செய்ய சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நாம் அதை ஏன் செய்யாம இருக்கோம்னா, இன்னைக்கு இருக்கிற லாப நஷ்ட கணக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடியதான தேவைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அலங்கம் இடிக்கப்பட்டாச்சு, ஆனால் அலங்கத்தை நெகேமியா கட்ட வேண்டும் என்பது தேவ திட்டம். அது மீண்டும் எடுப்பித்து கட்டப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப நெகேமியாவுக்கு அந்த காலம் வருது. அவர் கட்ட வரப்போறாரு. நெகேமியாவுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, நெகேமியா நினைச்சு பாருங்க, இப்ப அலங்கத்தை கட்ட போறோம், ஆனா ராஜா வாழ்க்கை போயிடும். ராஜா விட்டு நான் என்ன செய்யணும்? போகணும். இனிமேட்டு இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காது. இப்ப நான் அங்க போனா சாப்பாடு கிடைக்குமோ தண்ணி கிடைக்குமோ தெரியாது. அங்க போய் நம்ம வேலை செய்ய போறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ இந்த கணக்கை நெகேமியா பார்த்திருந்தா அவர் என்ன செய்யலாம்? யாரையாவது வச்சு கட்ட அனுப்புவோம், யாரையாவது அனுப்பி விட்டு ட்ரை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போய் வேவு பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் எதையும் நெகேமியா செய்யல. என்னுடைய லாப நஷ்ட கணக்கு என்பது வேறு, என்னுடைய தேவை என்பது வேறு. பரலோகம் என்னை குறித்து என்ன வச்சிருக்குதுங்கிறதா இங்க இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் அதை செய்கிறேனா? இன்னைக்கு நிறைய பேர் மேல வைத்த கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாமல் போய் கர்த்தர் அவர்களை தள்ளுவதுக்கு இதான் காரணம். ஏதோ இன்னைக்கு நீங்க டாக்டர்ஸ், இன்னைக்கு நீங்க இன்ஜினியர்ஸ், இன்னைக்கு நீங்க ஒரு தொழிலதிபர், இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பளம், அதெல்லாம் பரலோகம் பார்க்கல. உங்களை வச்சு பரலோகம் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கு. அந்த நேரத்தை உங்களை கொண்டு செய்யும் போது இதை விட்டுட்டு வானா விட்டுட்டு வந்துடணும், அவ்வளவுதான். செய்யணும் செய். உன்னை ராஜாவாக்குறது எதுக்காக? நான் அன்னைக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவதற்காக. இன்னைக்கு உன்னை எதுக்கு நான் அமலேக்கரை கொல்ல சொல்றேன்? ஏதோ இன்னைக்கு அவனுக்கு எனக்கு உள்ள பிரச்சனைக்கு இல்ல, இது 100, 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை. அதை நிறைவேற்றுகிற மனுஷனை உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுவிசேஷத்தின் பாதையில உங்களை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்று சில ஆத்மாக்களை வைத்திருக்கும் பொழுது, இன்னைக்கு உங்களை கத்தர் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சு சுவிசேஷம் சொல்லுனா, இல்ல எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, ஓவர் டைம் இருக்கு, இன்னைக்கு நான் போனா கொஞ்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு 6000 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துல போட்டது. அது உங்களால செய்ய முடியாமல் போகிறது. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? யாரை வச்சும் அந்த ஆத்மாவை ரட்சித்துருவார். ஏன்னா கணக்கு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது. ஆனால் நீ தள்ளிவிடப்படுவாய், நீங்கள் தள்ளிவிடப்படுவீர்கள். இதுதான் இங்க நடந்துகிட்டே இருக்குது காலகாலமா. அநேக தள்ளப்படுவதுக்கு இதான் காரணம். ஏன்? இன்னைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், இன்னைக்கு உள்ள மேன்மை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா சொல்லிட்டார் ஆண்டவர். ஆபிரகாம் புறப்பட்டார். அவரும் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாரு. நடுவில் திடீர்னு ஆரான்னு ஒரு இடம் வருது. தேராகோடு கூட புறப்பட்டு போறாங்க. ஆரான் கிட்ட வராங்க. ஆரானிலே அவர்கள் தங்கி விடுகிறார்கள். இப்ப ஆபிரகாமுடைய லாப நஷ்ட கணக்கு என்ன? இந்த தேசத்துல இருந்து கர்த்தர் போக சொல்றாரு. போற வழியில ஒரு நல்ல தேசம் இருக்கு, இங்கேயே செட்டில் ஆயிடுவோம், இங்கேயே நல்லா இருப்போம். தகப்பன் வீடு, தேராக வீடெல்லாம் கட்டிட்டாரு. ஏன்னா 12:1 சொல்லுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. ஏன்? நான் உன் மேல வச்ச பிளான் உன்னை புறப்பட்டு போக சொன்னதுக்கு காரணம், ஏதோ உன்னை கொண்டு போய் இங்க இருந்து இன்னொரு இடத்துல ஆசீர்வதிப்பதுக்கு இல்ல. கஷ்டப்பட்ட உன்னை ரட்சித்துக்கு நான் கொண்டு வந்ததுக்கு காரணம், நம்ம சொல்ற சாட்சி, நான் கஷ்டத்துல இருந்தேன், கர்த்தர் என்ன ரட்சித்தாரு, இன்னைக்கு வீடு வாசல் கட்டிட்டேன். இதுக்கு தானா கர்த்தர் உங்களை ரட்சித்து கூட்டு வந்தாரு? இதுக்கு தான் இந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணோமா, இந்த ஜேர்னிய? கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இந்த ரீசனுக்காகவா? இல்ல, இது நடுவுல வரக்கூடிய ஆரான். ஆனா உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு எனக்கு வேறொரு திட்டம் இருக்கிறது. உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு வேறொரு காரணம் இருக்கு. அந்த காரணம் கானான்ல இருக்குது. அங்க போறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தேன் நான். அப்ப அங்க போனா தான் ஈசாக்கு வருவான். அங்க ஈசாக்கு வந்தா தான் இயேசு வருவார். இயேசு வந்தாதான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும். அப்ப இயேசு 2000 கழிச்சு வரப்போற அந்த ரட்சிப்புக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் புறப்பட வேண்டி இருந்தது. ஆபிரகாம் புறப்படா விட்டால், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆபிரகாம் தேராகு புறப்பட்டாரு, போல ஆபிரகாம் வந்துட்டாரு. ஆபிரகாமும் போகலனா அது லோத்துவின் கைக்கு போயிருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், லோத்து போகலனா இன்னொருத்தன் கைக்கு போயிருக்கும். ஆனால் கிறிஸ்து வரப்போவது நிஜம்.
மீட்பு வரப்போவது நிஜம். அந்த பிளான்ல நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் இப்ப கேள்வி. என்னை கர்த்தர் அழைச்சது அந்த பிளானுக்காகன்னு வச்சுக்கோ. ஆனா நடுவுல எது என்னை தள்ளி விடுகிறது? அமலேக்கியர் ஆடு மாடா? எனக்கு ஏன்னா நான் ஏற்கனவே கழுதையை தேடி போனவன், நான் கழுதையை விரும்பினவன். யார? சவுல். கழுதைக்காக ஊர் ஊரா போனாரு, மலைக்கு போனாரு. அதுதான் எனக்கு குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு. சே, ஒரு கழுதையே இப்படி தேடுறானே, இவன் என் ஜனங்களை எப்படி பார்த்துப்பான்னா குவாலிஃபிகேஷன். ஆனா கழுதையை தேடுற சுபாவம் இன்னைக்கு இடம் போயிருச்சு. ஒரு படி தாண்டி அமலைக்கு ஆடு மேட மேல ஆசை போயிருச்சு. எது எனக்கு அட்வான்டேஜாக இருந்ததோ அதுவே டிஸ்அட்வான்டேஜாக மாறிவிட்டது. பல நேரத்தில் இதுதான் ஊழியத்தினுடைய வீழ்ச்சி, இதுதான் ஆவிக்குரிய வீழ்ச்சி. சில நேரத்தில் கர்த்தர் ஏன் உங்களை சூஸ் பண்ணாருன்னா உங்ககிட்ட இருக்கிற சில டேலண்ட்டுக்காக. அதனால ஏன்னா அந்த டேலண்ட்டை வச்சு கர்த்தர் வேற ஒன்று செய்யணும்னு விரும்புறாரு. ஸ்பிரிச்சுவல் ஒர்க். நான் இப்போ அந்த டேலண்ட்டுக்குள்ள வந்துட்டேன், இப்போ அந்த டேலண்ட்ல மேன்மையாயிட்டேன், பெருசா வரேன். இப்போ நான் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த டேலண்ட்டை வச்சு நான் என்ன யூஸ் பண்ணிக்க விரும்புறேன், நான் சம்பாதிக்க விரும்புறேன், நான் என்னுடைய லைஃபை கட்ட விரும்புறேன், என் கிங்டம்ல கட்ட விரும்புறேன். அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? கர்த்தருடைய கிங்டம் கட்டாம நான் வேற எங்கேயோ டைவர்ட் ஆயிட்டேன். இப்போ பரலோகம் எனக்காக காத்திருக்காது, எச்சரிப்பு கொடுக்கும். இல்லாவிட்டால் தள்ளிவிட்டு தாவீதை செலக்ட் பண்ணிவிடும். அடுத்த ஆளை கொண்டாந்துருவார். என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்க வேண்டியது என்னுடைய வேலை தான். ஏன்னா என்கிட்ட கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நேற்று எழுதப்பட்ட மேப் இல்ல, 6000 வருஷத்தினுடைய மேப். இதை ஆல்டர் பண்ண முடியாது, இதை வேற எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆளத்தான் வைக்க முடியும், மேப்பை மாற்ற முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ட்ராக்கை மாற்ற முடியாது, வேணா கம்பார்ட்மெண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ திடீர்னு அந்த ட்ரெயின் மக்காராக்கி போச்சு, திடீர்னு இதாகி போச்சு, உடனே என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு ட்ரெயினை கொண்டு அதே ட்ராக்ல தான் ஓடும். கோயம்புத்தூர் போக வேண்டிய இடத்துல நீங்க ஏதோ நடுவில் ஒரு இடத்துல ஜோலார்பேட்டையில் ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா வேற ஒரு ட்ரெயினை விட்டு ஜோலார்பேட்டையில் திருப்பி கோயம்புத்தூருக்கு வேற ட்ரெயின்ல தான் போவீங்களே ஒழிய டெஸ்டினேஷனை மாற்ற முடியாதுல்ல, ட்ராக்கை மாற்ற முடியாதுல்ல. டெஸ்டினேஷன் அதானே. அதே தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இப்போ நம்ம அந்த பிளான்ல இருக்கிறோம்னு இப்போ பார்க்கணும். தள்ளி விடுதல் இருக்கா? அமலைக்கு ஆடு பின்னாடிக்கு போயிட்டோமா? உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிட்டோமா? கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணது உங்க டேலண்ட்டுக்காக தான். திருப்பி ஆண்டவர் யாருக்கோ பேசுறாரு. கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணது உங்க டேலண்ட்டுக்காக தான். எப்போ உங்க டேலண்ட்டை வச்சுட்டு நீங்க உங்க ராஜ்யத்தை கட்ட விரும்புனீங்களோ, தேவ வார்த்தையை நிறைவேற்றாமல் போனீங்களோ, ஆல்டர்னேட் ரெடியா இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கணும். கர்த்தர் உங்களுடைய ஆல்டர்னேட்டை உங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாரு, சொல்லுவார். நம்ம கேட்டு அதில் சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த பிரயாணத்தில் நம்ம போயிட்டே இருப்போம். இந்த எல்லையில ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், ஏன் பேதுரு எடுத்துக்கோங்க, பேதுரு அப்போஸ்தலர் வரைக்கும், இங்க ஒரே தடவையில கரெக்டா போனவன் எவனுமே இல்லை. எத்தனையோ பேர் எதிரோ இடத்துல தடுமாறி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கொஞ்சம் வழி விலகி இருக்கிறாங்க, விழுந்திருக்கிறாங்க. ஆனா திருப்பி எழுந்திருச்சு ஓடுறாங்களாங்கிறது மட்டும்தான் இங்க கேள்வியே. ஏன்னா இங்க ஒரே சான்ஸ்ல ஓடி முடிச்சவங்கன்றவங்க எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்கள யாருமே கிடையாது. அது வந்து ஆதாமா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், அல்லது யாக்கோபாக இருக்கட்டும், சிம்சோனாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறோமா ட்ராக்ல? இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் முக்கியம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பொறுப்பு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுங்களா? சில நேரத்தில் கர்த்தர் எங்கிட்ட சொல்றாரு, ஒரு மினிஸ்ட்ரிக்கு வாங்கனே சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதை என்னவோ கர்த்தர் ஆளே இல்லாம நம்ம கிட்ட கெஞ்சுற மாதிரியோ, பார்த்து சொல்றேன் ஆண்டவரே, யோசிச்சு சொல்றேன் ஆண்டவரே, ஜோம் பண்ணி சொல்றேன் ஆண்டவரே, இது என்ன ஒண்ணுமே புரியல. இது இப்படி எடுத்துக்கோங்க. திடீர்னு அமெரிக்கால இருந்து ஒரு வேலை வருது, விசா கிடைக்குது, டிக்கெட் எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம், எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க வரலான்னு உடனே எத்தனை பேர் இமிடியேட்டா போறோம்? நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் நான் ஜோம் பண்ணி சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம எவ்வளவு வேகமா செயல்படுறோம். அதை விட 1000 மடங்கு ஹெவன்லி பர்பஸ், ஹெவன்லி பிளான் நம்மளை கூப்பிடுது. எத்தனை அசதி அல்லது எவ்வளவு நிர்விசானம் பார்க்கலாம். சொல்ற என்ன ரீசன் கேட்டு பாருங்க. ஒரு அமலேக்கு ஆடு மாடு வேலையை விட்டுட்டு எப்படி வர்றது? மாசம் இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறோம், எப்படி விட்டுட்டு வர்றது? இவ்வளோ பெரிய உலகத்தை நடத்துறாரு, 800 கோடி பேருக்கு மழையும் சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டவரும் ஒரு ஆளை நடத்துவார்னு பயம். இப்ப இந்த அமலைக்கு ஆடு மாடு நமக்கு எது தெரியுமா? இந்த வேலை, இந்த சம்பாத்தியம், இது மேல உள்ள நம்பிக்கை, விசுவாசம். இந்த சில ஆட்கள் பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆட்களை. இறங்கி நடனா போட்டை விட்டு இறங்கிடுவாங்க கீழே.
தண்ணியில் இறங்கி நடனா என்ன பண்ணிடுவான்? இறங்கிடுவான். மிச்சம் 11 பேர் இவனை என்ன நினைச்சிருப்பான்? 11 பேர் இவனை என்ன நினைப்பான்? டே 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 தண்ணியில இறங்குறடா, டே பார்த்து போடா. அவன் சொல்லுவான், அது பாரு, நான் தண்ணியில இறங்குறதுக்கு காரணம் இந்த தண்ணியை பார்க்கல, போட்டை பார்க்கல. அங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், இறங்கிடு, வேலை முடிஞ்சு. உங்களுக்கு சம்பவம் ஞாபகத்தில் இருக்குமான்னு தெரியாது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு. நிலாவில் ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாரு? ஆம்ஸ்ட்ராங். ரெண்டாவது, ஏன் எல்லாருக்கும் ரெண்டாவது கால் வச்ச ஆளு தெரியல? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணுங்கிறது அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. ஆனால் நிலாவில் ஃபர்ஸ்ட் போக வேண்டியது ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. கேட்டிருக்கீங்களா அது விஷயம்? சம்பவம் படிச்சிருக்கீங்களா? ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. போய் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இறங்கிருச்சு அப்பல்லோ. இறங்கினோடனே இங்கேருந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. அவருக்கு ரெண்டாவது இருந்த ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் போக வேண்டியவர். அதுதான் பிளான், மேப். சொல்றாங்க ஆல்வின் இறங்குங்கன்னு சொல்றாங்க. ஆல்வின் ஒரு 30 செகண்ட்ஸ் யோசிக்கிறார். ஏன்னா நிலாவில் இறங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. 30 செகண்ட்ஸ் யோசிக்கிறாரு. அப்படியே தடுமாறிட்டு நிற்கிறாரு. அந்த 30 செகண்ட்ஸ் கேப் 1 மினிட் கூட ஆகலை, கமாண்ட் மாறுது. ஆம்ஸ்ட்ராங் இறங்குங்கன்றாரு. ஆம்ஸ்ட்ராங் யோசிக்கவே இல்லை, இறங்கிட்டார் கீழே. அவ்வளோதான். இன்னைய வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் பேர் தான் நிற்கிது, அந்த முதல்ல போனவர் பேர் நிற்கவே இல்லை. இதுதான் உன் அழைப்பு. கமாண்டுக்கு அப்படியே கீழ்ப்படினோம். கர்த்தர் சொல்லும் போது அப்படியே செய்யணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. என்ன பண்ண? நிலாவில் செத்தா சாவர, நிலாவில் செத்தன் பேர் வந்துறியா உடியா? அதான் பேதுரு செஞ்சது. இறங்க தண்ணியில நடப்போம். ஏன் தண்ணியில நடக்க போய் செத்து போயிட்டான் பேதுரு. வேலை முடிஞ்சா? இயேசுக்காக போற ஜீவன் அப்படி போகட்டுமே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியாத தன்மை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை அவன் நிறைவேற்றாதபடியினாலே. செய்யணும். உலகத்தான் சொல்றான், செய் செத்து மடி அப்படிங்கிறான். ஆண்டவர் இங்க செத்து மடியத்துக்கு கூப்பிடல, நித்திய ஜீவனுக்கு கூப்பிட்டு இருக்கிறார். செய்ய வேண்டியது தானே, கமாண்ட் கொடுத்தோன்னு வர வேண்டியது தானே. எத்தனை யோசனை, எத்தனை கேள்வி. ஊழியம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யோசிக்கலாம், தப்பே கிடையாது. கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா இல்லையான்னு நீங்க யோசிக்கலாம். என்ன ஊழிய ஆண்டவரேன்னு கேட்கலாம், அது நீங்க கேட்கலாம். கூப்பிட்ட பிறகு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்துல பேர் நீங்க யோசிச்சு பாருங்க. தண்ணியில இறங்கி நடனோட பேதுரு பேர் தண்ணியில் நடந்தான். வசனம் சொல்லுது யோபுல, தாம் ஒருவரே தண்ணீரின் மேல் நடக்கிறவர்னு இருக்கு. ரெண்டாவது யாரான்னு கேட்டா பேதுரு மட்டும்தான், வேற யாருமே இல்ல. யோசிச்சு பாருங்க. கண்மலைக்கு மேல ஏறி என்னை முகமுகமாய் சந்தித்தவன் ஒருத்தனும் உயிரோட இருக்காது, செத்துப்பா, பரவாயில்ல வரேன்ட்டான். சரிப்பா நீ வரேன்ற, நம்ம என்னுடைய பின்புறத்தை உனக்கு காட்டுவேன், ரைட்டு. இன்னை வரைக்கும் அவரை முகமுகமா தரிசித்தோம் யாருன்னா மோசே ஒருத்தன் தான். ஏன்? அவ்வளவுதான். செத்தோ இருக்கோ வேற விஷயம், கமாண்டுக்கு கீழ்ப்படிஞ்சோம், செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு அமலேக்கியருடைய ஆடு மாடு மேல ஆசை வச்சுக்கிட்டு, வேலை மேல ஆசை வச்சுக்கிட்டு, சில ஆட்களை பையனை ஊழித்து கொடுன்னா அவ்வளவு யோசனை. பார்வோன் குமாரத்தி எனக்கு வளர்த்து கொடுன்னு சொன்னா, கேட்கும் போது என்ன பண்ணிடணும்? மோசைய கொடுத்துடணும். சரி, பார்வோன் குமாரத்தி வச்சுக்கிட்டா, கர்த்தர் கேட்கும் போது அவளே கொடுத்துட்டாலே. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து பெத்த அம்மா கிட்ட வளர்த்த அம்மா வாங்கிக்கிச்சு. காசு கொடுத்து வளர்த்துருக்கேன் குடுன்னுச்சு, கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லை. பெத்த அம்மாவா இருந்தாலும் பார்வோன் குமாரத்திட்ட என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். இப்ப இந்த அம்மா தண்ணில தானே எடுத்துச்சு. இந்த அம்மா சொல்லுச்சு, நான் தான் வளர்த்தேன், அரண்மனைக்குள்ள வச்சேன், ஒரு நாள் வந்துச்சு, கொடுத்தாச்சு, பணந்தரத்துக்கு போயிருச்சு. அவ்வளவுதான். அப்படித்தான் அர்த்தம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு பிள்ளைய ஊழியத்து கொடுங்கன்னா அமலேக்கியர் ஆடு மாடு கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசனை. பல நேரங்களில் கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் அமலேக்கிய ஆடு மேல நமக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் ஒன்று சொன்னா தைரியமா செய்யுங்க. நான் சாட்சியாக என்னையே நான் சொல்லுவேன். அதுவும் கிருபையே, ஆவியானவருடைய கிருபையே. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, யூகேல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு இந்தியாவுக்கு போ அப்படின்னார். ஊழியத்துக்கு போ, அவ்வளோதான். நானும் ஒன்றும் உடனடியாக வந்தேன் ஆண்டவரை, இதோ அடியேன் அப்படின்லாம் வரல. என்னுடைய விசா முடியறதுக்கு 8 மாதம் இருந்துச்சு. அதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த டெட்லைன். அவன் விசா முடியும் போது ரினிவல் பண்ணக்கூடாது, ஊருக்கு போயிடணும். இந்த 8 மாதம் எனக்கும் ஆண்டவருக்கும் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தைனா அவர் உட்காந்து என்கிட்ட பேசியிருக்க, அது அர்த்தம் இல்லை. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் கிருபையா மேலே இறங்கி, இல்லை நீ போகணும், இந்தியாவுக்கு போகணும் சொல்லிகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, ஆவியானவர் கிருபையாக கையை பிடிச்சி கொண்டாந்து இந்தியாவில் விட்டுட்டார். ஆனால் இன்னை வரைக்கும் நான் சொல்லுவேன், ஒரு நாள் கூட
ஐயோ நான் வேலையை விட்டுட்டு வந்தது எனக்கு இப்படி ஆயிப்போச்சே, நான் யோசிச்சதே கிடையாது, இன்னைய வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன், நல்ல வேலை கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஒருத்தர் என்னை ஏற்றுக்கொள்ளல, 2 பேர் தான், ஒன்னு எங்க அம்மா, இன்னொன்னு என் ஃப்ரெண்டு. நோபடி. முதல் 11 மாசம் ஊழியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒருத்தர் என் கூட இருந்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவராய் இருக்கிறார். சில நேரத்தில் பிளைண்ட் முடிவு எடுக்கத்தான் சொல்வார், ஆண்டவர் காட்ட மாட்டார். நீ போய் முடிச்சுனா 30வது வருஷம் நீ இப்படி இருப்ப, 50வது வருஷம் இப்படி இருப்ப, உனக்கு இது தருவேன் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நிலாவுக்கு போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கே போய் இறங்குங்க, மண்ணை அள்ளிக்கிட்டு வாங்க. சார் அங்கே வேற ஏதாவது எதிர்பாராத ஒன்று வந்துச்சுன்னா வரும், போயிட்டு வாங்க. யோசித்து பாருங்க, ஒரு உலக பிரகாரமான வேலையில் இருக்கிறவனே தனக்கு மேலே உள்ள சுப்பீரியருடைய கட்டளைக்கு இவ்வளவு கீழ்ப்படிவானால், கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தரை அழைக்கிறாரு, கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை, அதான் ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை, 2000 வருஷத்துக்கு முற்பட்டது, 4000 வருஷத்துக்கு முற்பட்டது, தாயின் கருவில் உருவாக்கும் போது போடப்பட்டது. அது உங்களால வீணா போச்சுன்னா கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். சவுல் அதை நிறைவேற்றாமல் போனதுனால சாமுவேலை வைத்து நிறைவேற்றிட்டார். அதனால தான் கர்த்தர் சவுலை தள்ளினார். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் சில நேரத்தில் கர்த்தர் சிலரை தள்ளும் போது கூட துக்கப்படுவார். வேற வழி இல்லை, இவனை என்ன செய்யறோம், தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு என்ன இருக்கும், மனஸ்தாபம் இருக்கும்.